லேபாக்ஷி வீரபத்ரர் கோவிலிலுள்ள தொங்கும் தூண், அதாவது ஹேங்கிங் பில்லர் அல்லது அந்தரிக்ஷ ஸ்தம்பா பற்றிய பொறியியல் ரகசியம் பல நூற்றாண்டுகளாக மக்களை வியக்க வைத்து வருகிறது. ஆனால் இதன் உண்மையான விளக்கம் மர்மம் என்று சொல்லும் அளவுக்கு மிகப்பெரிய அதிசயம் இல்லை. மாறாக பழங்கால கட்டிடக்கலை திறமை பிளஸ் சிறு தவறு அல்லது மாற்றம் கலந்தது. உண்மையான நிலை என்ன? இந்த தூண் முற்றிலும் தரையை தொடாமல் தொங்கவில்லை. ஒரு மூலையில், அதாவது கார்னரில் சிறிது தொடுகிறது. மிகச் சிறிய பகுதி மட்டுமே தரையில் ஊன்றியிருக்கிறது. மற்ற பகுதிகளில் சிறிய இடைவெளி இருப்பதால் துணி, காகிதம், பிளாஸ்டிக் போன்றவற்றை எளிதாக செலுத்த முடிகிறது. ஆனால் மறுபக்கத்தில் இழுக்க முயன்றால் அது சிக்கிக் கொள்கிறது. ஏனெனில் அந்த ஒரு மூலையில் தொடர்பு உள்ளது. பொறியியல் விளக்கங்கள் மிகவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டவை. 1. விஜயநகர கால கட்டிடக்கலை திறமை. தூண் மேலே உள்ள கூரையுடன் நன்றாக இணைக்கப்பட்டுள்ளது. மண்டபத்தில் 70 தூண்கள் இருப்பதால் எடை பகிர்வு மிகச் சமமாக உள்ளது. இந்த ஒரு தூண் முழு எடையையும் தாங்கவில்லை. பெரும்பாலான எடை மற்ற தூண்களால் தாங்கப்படுகிறது. எனவே இது சற்று தொங்கும் நிலையில் இருந்தாலும் கட்டமைப்பு நிலைத்திருக்கிறது. கட்டுமானத்தின் போது ஏற்பட்ட சிறு தவறு அல்லது பின்னர் ஏற்பட்ட மாற்றம். பல ஆய்வாளர்களின் கருத்துப்படி கட்டுமானத்தின் போது தூண் சரியாக அமையவில்லை அல்லது பூகம்பம் காரணமாக சற்று நகர்ந்திருக்கலாம். ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் சுமார் 1900 முதல் 1920களில் ஒரு பொறியியலாளர், சிலர் ஹாமில்டன் என்று குறிப்பிடுகின்றனர், இதன் ரகசியத்தை அறிய முயன்று கடப்பாரை அல்லது இரும்பு கம்பியால் அசைத்து பார்த்தார். அப்போது மண்டபம் சற்று ஆடியதால் பயந்து நிறுத்தினார். இதனால் தூண் இன்னும் சற்று இடம்பெயர்ந்திருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. வரலாறு மற்றும் கட்டுமானம். 16ஆம் நூற்றாண்டு கிபி 1530 காலகட்டம் விஜயநகர பேரரசு காலத்தில் கட்டப்பட்டது. விருப்பண்ணா மற்றும் வீரண்ணா என்ற இரு சகோதரர்களால் கட்டப்பட்டதாக கருதப்படுகிறது. திராவிட கட்டடக்கலை பாணியில் அமைந்துள்ளது. சிவபெருமானின் உக்ர ரூபமான வீரபத்ரருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட கோவில். 2. ஒற்றைக்கல்லால் செதுக்கப்பட்ட மிகப்பெரிய நந்தி சிலை. உலகின் மிகப்பெரிய ஒற்றைக்கல் நந்தி சிலைகளில் ஒன்று மிக அழகாக செதுக்கப்பட்டுள்ளது. 3. கோவிலின் உட்புறத்தில் உள்ள பிரம்மாண்டமான சுவர் ஓவியங்கள். 16ஆம் நூற்றாண்டு விஜயநகர கால ஓவியங்கள் தற்போது சில பகுதிகள் மங்கியிருந்தாலும் ராமாயணம், மகாபாரதம், புராண கதைகளை சித்தரிக்கின்றன. இவை இயற்கை வண்ணங்களால், அதாவது தாவர வண்ணங்களால் வரையப்பட்டவை. 4. நாகலிங்கம். ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட 5 தலைகள் கொண்ட நாகலிங்கம். 5. சாத்திரப்படி ஓவியங்கள். கூரையில் வரையப்பட்ட புராண காட்சிகள். 6. அழகிய சிற்பங்கள். தூண்கள், சுவர்கள் முழுவதும் சிவன், விஷ்ணு, பார்வதி, வீரபத்ரர் உள்ளிட்ட தெய்வ சிற்பங்கள். 7. இரு லிங்கங்கள். கோவிலில் 2 சிவலிங்கங்கள் உள்ளன. முக்கியத்துவம். சிவபக்தர்களுக்கு மிக முக்கியமான தலம். கலை, சிற்பம், ஓவியம், பொறியியல் ஆகியவற்றின் சிறந்த எடுத்துக்காட்டு. யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தற்காலிக பட்டியலில் இடம்பெற்றுள்ளது. நன்றி.